சப்ஜெக்ட் டிசிஷன் மும்முனை போட்டின்றது கன்ஃபார்ம் இல்லை, அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. மும்முனை போட்டின்றதுல இன்னும் மாற்றம் இல்லை. இப்போ இவ்வளோ நாள் நமக்கு இருந்த குழப்பம் விஜய் இங்கிட்டு போறா என்ற ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் எங்கிட்டும் போல, நான் தனியாக நிற்கிறேன், நான் ஒரு டீம் என்று விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். ஸோ இந்த மும்முனை போட்டி என்ற அடிப்படையில் இதில் நேற்று நிறைய பேர் தொடர்ந்து நீங்கள் சீமானை புறக்கணித்து விட்டீர்கள். 4 முனை போட்டி, 4 முனை போட்டி. சீமானே ஒத்துக்க மாட்டார். இவர்கள்லாம் வெற்றி பெறுவதற்காக போட்டியிருக்கிறார்கள், அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிருக்கார். அப்போ அவர் எப்படி காலத்தை சேர்த்துக்க முடியும்? இண்டிபெண்டா கூட தான் ஒவ்வொரு தொகுதியும் 50 பேர் போட்டிடுறான், அவனை ஜெயிக்கிறதுக்காக போட்டிடுறான். அதனால் அதை ஒரு முனையாக கருத முடியாது. அது ஒரு பயிற்சி, அது ஒரு பயிற்சி கூடம். நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம். அதனால் அதை ஒரு போட்டியை எடுத்துக்க முடியாது. 8% வாங்கியிருக்காங்க, 8% என்பது 10% அதிகரிக்கலாம், அப்படி இல்லைனா 6% அல்லது 4% குறையலாம். அவ்வளோதான் அவங்களோட ரோல். அதை நாங்கள் எடப்பாடிக்கு கண்டென்டரு, விஜய்க்கு கண்டென்டரு, ஸ்டாலினுக்கு கண்டென்ட்லாம் அவங்களாவே சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக, அவங்க எடுத்துக்கிறதுக்காக நாமளும் அப்படி சீரியஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். விஜய் இல்லைனா உங்களுக்கு வாக்கு சதவீதம் இன்னும் அதிகமாக அதிகரிக்கலாம். இப்போ விஜய் இருக்கிறதுனால அந்த 8 நீங்கள் ரீட்டைன் பண்ணுறதே கஷ்டம். அதனால் உங்களை சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு கண்டென்ட்லாம் எடுத்துக்க முடியாது. திருப்பி பணம் எடுத்து போக வேண்டியதான். அதனால் அதை சீரியஸ் எடுத்துக்க முடியாது. மும்முனை போட்டி என்பது தெள்ள தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன, என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா? பின்ன என்ன சரி, தேர்தலில் வாக்கு எண்ணும்போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட நேரம் பிரச்சனை இல்லை. உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை? அது என்ன குறையும் இல்லை, என்ன குடுகுடுப்புக்காரனா நீ ஜோசியக்காரனா? என்னைக்கு என் வாக்கு உயரும்னு எவன் சொல்லியிருக்கான் அந்த நாட்டில்? இருங்க, ஒரு விவாதத்தில் ஒரு ஆய்வறிஞன், ஒரு ஊடகம், சீமான் 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் 36 லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னீங்களா? 17 லட்சம் இருக்கும்போது 30 வரும்னு சொன்னீங்களா? அப்புறம் என்ன காம்படிஷன்? எனக்கு உலகத்திலே எவனும் காம்படிஷன் கிடையாது, எனக்கு கிடையாது. என் தத்துவத்துக்கு போட்டியா இனி ஒரு தலைவன் பிறந்து தான் வரணும், புரியுதா? எங்களுக்கு என்னுடைய தத்துவ தமிழ், தமிழர், நிலம், வளம், இனம், அதனுடைய மானம், அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு. அதானே மலையை வெட்டாத அது பூமி தாயின் மார்புன்னு சொல்ல ஒரு தலைவன். ஆத்து மணல் அல்லாத அது மனித உடலுக்கு தோல் போல, ஆற்றுக்கு மணல் அது அல்லாத 6 செத்து போயிருந்து பேசுற இந்தியாவில் ஒரு தலைமையே. அப்புறம் என் தத்துவத்துக்கு இதுக்கு தானே எனக்கு ஓட்டு போடுவான். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், பூச்சி வண்டுக்கெல்லாம் தண்ணிக்கு எங்கே போகும்னு, அதை இந்த நாட்டில் எந்த தலைமையாவது பேசுதா? அப்புறம் அதை பிரிச்சுக்குருவாரு அப்படின்னு. நாங்கள் என்ன அண்ணன் தம்பி பங்காளி சண்டையில் அதை சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க? எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா போடாமல் போட விருப்பம் இல்லைன்னா போ. அது உங்கள் வாக்கு, அது அப்படின்னு காற்றடிக்கும் திசையிலெல்லாம் பறந்து போகிற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள். புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்க வீரியமிக்க நெல்மணிகள் தான் என்னை தேடி, எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார். அப்படி இன்னும் இன உணர்வும் மான உணர்வும் கெட்டு போகாத தன்மானமிக்க தமிழ் மக்கள், தமிழ் மக்கள், மரத்தமிழ் மக்கள் பெருங்கூட்டம் இங்கே இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு பணமழையில் இந்தியாவை யார் ஆள்றதுங்கிற தேர்தலில் புதிதாக ஒரு சின்ன கடைசி நேரத்தில் ஒளி வாங்கி மைக் எனக்கு கொடுத்து புதிய பிள்ளைகள் 8வது பெட்டியில் என் சின்ன இருந்தது. அதில் 36 லட்சம் பேர் என்னை தேடி வாக்கு செலுத்துக்காங்க. இந்தியாவை யார் ஆள்றதுன்னா இவ்வளவு பணமழையில் இவ்வளவு காசு, இவ்வளவு சாராயம், பணம், சாப்பாடு, இதில் அப்போ இருக்கிறான்ல மான தமிழ் மக்கள் இன்னும் தன்மானத்தோடு இனமானத்தோடு இருக்கிறான்ல. அப்புறம் அந்த கூட்டம் பெருகுமே ஒழிய குறையாது. நயினார் நாகேந்திரன் அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, திமுகவை எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணையணும், அதனால எல்லாரும் நம்ம கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. குறிப்பா எல்லாரையும் தான் சொல்றாரு, அது தாவேகா விஜயா இருக்கட்டும். இதேதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதேதான் திமுகவை எதிர்க்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புமிக்க எங்கள் மாமா நயினார் நாகேந்திரன் சொல்றாங்க அந்த கருத்தை. அதே தான் திமுகவின் தலைமை சொல்லுது. பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும், அது பாசிச கட்சி, ஆட்சி செய்கிற ஒரு கட்சி, அது மதவாத கட்சி, அதை வீழ்த்துறதுக்கு நாமெல்லாம் ஒன்று சேரணுங்கிறாங்க. இப்போ நான் எந்த பக்கம் சேரலாம்ன்றீங்க? புரியுதா? ஒன்னா நின்று திமுக வீழ்த்துவோங்கிறாங்க. நான் என்ன முடிவு ஒன்னா நின்று வீழ்த்துறேங்கிறேன். எப்படியே புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நல்லதே செய்யணும்னு நினைக்கிற சீமான் ஏன் கூட்டணியில் அமைச்சு அதிகாரத்துக்கு நல்லது செய்யக்கூடாது? நீங்க கொள்கை நல்லது செய்யணுங்கிற கொள்கை இருக்கிற கட்சி சொல்ல போய் சேர்ந்துக்கிறேன். நான் தான் முடியும், நீங்க தானே கேள்வி கேட்கிறீங்க. இந்த கட்சி நல்ல கொள்கையை வச்சிருக்கு போங்க அப்படி சொல்லுங்க. நல்லது செய்யணும் அப்படின்னு. நல்லது செய்யணுங்கிற கட்சி சாராங்க வைக்குமா? கேட்கறதுக்கு பதில். நல்லது செய்கிற கட்சி மலையை குவாரி ஆக்குமா? கிரஸ்டர் போடுமா? கிரஸ்டர் கல் குவாரி வைக்குமா? ஏங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னா நான் நட்டு வச்சுட்டு செத்து போகலாம், தண்ணியை உறிஞ்சி வச்சுன்னா தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம். மலையை நீங்க என்ன பண்ணுவீங்க?
அது போய் என் தம்பி வந்தாருன்னு இப்படி பேசுனாருன்னா கேள்வி. நீங்கள் உங்கள் அண்ணன் கூட போய் சேருவீங்களா? ஏங்க நான் எவ்வளவு காலமாக ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து கொள்கையோட போயிட்டீங்க. என்னைய கொலை செஞ்சு புதைக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆள் இருக்கு? என்னை ஒருத்தனையாவது விட்டுவிட மாட்டீங்களா? இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரியாவது என்னை விட்டு தொலைங்கல. என்னையும் போய் அதுக்குள்ள போ என்ன கூட்டணி வையுங்கிறது. நானும் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியா நிக்கிறதானே உங்க பலம். நீங்க எதுக்கு இப்ப கூட்டணிக்கு போறிய? என்னதாப்பா உங்க பிரச்சனை? நான் தனியா நிக்கிறேன்னா தனியா எத்தனை நாளைக்கு நிப்பிய? கூட்டணிக்கு போகணும். கூட்டணி வச்சிருக்கிறவங்க கிட்ட கேட்குறீங்களா? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு சொல்லணும். கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யார்ட்டையும் கேட்குறீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நான் தனியா நிக்க போறேன்னு அறிவிச்ச பிறகு ஏதாவது கூட்டணி வைக்க மாட்டேலான்னு. சரி, இப்ப நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றேன். நாளைக்கு நீங்க என்னங்க நீங்க தனியா தானே நீங்க அதானே உங்க பலம். ஏன் இப்ப கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அந்த கழுதையை சொல்லுவாங்களா, முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி இருந்தா உதைக்குது, இப்ப நான் என்னதான்டா செய்யறதுன்னு. அது மாதிரி எது செஞ்சாலும் நீங்க இப்படி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் தனிச்சுதான் போட்டேன். என்னுடைய தத்துவம் இங்கே பாருங்க. நான் உங்களுக்கு பேசியது இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னது போலன்னு நான் சொன்னேன்னா இவங்க என் பக்கத்தில் இருப்பாங்களா ஓடி போவாங்களான்னு. இதுல எந்த தலைவர் படத்துக்கு பக்கத்துல என் தலைவர் படத்தை போடுறது? போட்டா இருப்பாங்களா? இல்ல நீங்களே காட்டுவீங்களா? அப்ப சிக்கல் புரியுது. அதனால அது கடினம், அதை விட்டுருவோம். சார், இந்த தடவை சட்டமன்ற தேர்தல் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. விஜய் எதிர்த்து நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? களமிறங்க இருக்கிற தனிச்சு நிக்க போறதா? நாங்க ரெண்டு பேரும் என்ன இது பகையா? அண்ணன் தம்பி தான் நாங்க ரெண்டு பேரும். அவரை எதிர்த்து போடுறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு வேலை செய்யறேன்னு நினைக்கிறீங்க? அவரை எதிர்க்க வேண்டிய சூழல் வந்துருச்சு சார். ஜனநாயக போட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, தனிப்பட்ட போட்டி இல்ல. நான் கேட்கறது உங்களுக்கு விஜய் வருவார் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா போராட்டம் இல்ல. நீங்க இந்த தேர்தல் அப்படி போட்டியிட வாய்ப்பு இருக்கான்னு கேள்வியே தப்பு. சும்மா இல்லை சார். அதிகார பலம், பணபலம், இன்னும் மத்தியில நீங்க பேச்சு மட்டுமே மூலதனமா வச்சு பேசிருக்கீங்க. உங்களை நம்பி போட்டியிருந்த தம்பிகள் சோர்ந்து போக மாட்டாங்களா? சோர்ந்து போக மாட்டாங்க. எத்தனை தடவை சொல்லுது? சோர்ந்து போற கூட்டம் மாதிரியா இருக்குது? சோர்ந்து போற கூட்டம் மாதிரி இருக்குதா? இப்போ மே 18க்கு ஒரு கூட்டம் தான். எல்லா ஊடகங்களும் மாநாடு நீங்க வெறும் கூட்டம் தான். ஒரு இன எழுச்சி கூட்டம். எங்க இனம் கொல்லப்பட்ட நாளில் ஒரு கூட்டம். எத்தனை ஆயிரம் பேர் கொண்டாங்க. ₹1 நாங்கள் காசு கொடுக்கல. அவங்களே பேருந்து பிடிச்சி, அவங்களே வாகனங்களை வச்சு எங்கள் பிள்ளைகள் கொண்டாங்க. சோர்ற கூட்டம் அது. 5வது முறையும் இத்தனை 4 முறை பொது தேர்தலில் தோற்றுருக்கேன். உள்ளாட்சியில் தோற்றுருக்கோம். கேளுங்க, இடைத்தேர்தல் எல்லாம் போட்டிட்டு இருக்கோம். தோல்வி கண்டு 5 காய். அதிமுக போட்டியிடாமல் விலகி இருக்குது இடைத்தேர்தல். ஆளுங்கட்சி அதிமுக ஆளும்போது திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலகி இருக்குது. ஆனால் நாங்கள் எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான். ஏதாவது ஒரு இடைத்தேர்தலை போட்டியிடாமல் விலகி இருக்குமா? பற்றியில போட்டிடுவோம். இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலேயே இவ்வளவு தோல்விகளை சந்தித்த பிறகு மறுபடியும் 5வது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேளுங்க. எங்களை கேளுங்க. எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்லை, சுதந்திர பசி. வயிற்று பசி இல்லை, எம் இன வரலாற்றின் பசி. சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் அப்படிங்கிறான் புரட்சி எங்க பாட்டன் பாரதி. அது மாதிரி எங்களுக்கு வேண்டியது இந்த வெறும் தேர்தல் வெற்றின்னு நாங்கள் பார்த்து இந்த களத்துக்கு வரல. புரியுதுன்னு நினைக்கிறேன்.